ஏழைக்கு இறைவன் இறங்குவான் அப்படின்னு. ஏழைன்னா என்ன? ஏன்னா ஏழைகள் தான் நிறைய, நம்ம நாட்டில் ஏழைகள் தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இறைவன் இறங்கி இருந்தான் அப்படின்னா எல்லாரும் பணம் எல்லாமே பணக்காரங்களா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டில் ஏழை யாரும் இருக்கிறத தெரியல. ஆனா ஏழைன்ற சொல்லு இருக்குது. ஆமா, ஆனா ஏழை இருக்கிறதா தெரியல. ஏழைன்றவன் யாருன்னா எதுவுமே இல்லாதவன் ஏழை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் ஏழை. அடுத்தது எதையும் செய்து அவன் ஒழிச்சு சம்பாதிக்க முடியாதவன் ஏழை. காகிதம் பொறுக்கிற பாக்கெட்டில் 10,000 ரூபாய் கட்டு வச்சுன்னுக்கிறான். ஒரு படத்தில் பார்த்தா வடிவேல பிச்சை கேட்பாங்க மார்க்கெட்டில் போய், பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் எண்ணிக்கினே இருப்பான். அப்போ ஏழைன்னு இங்க யாரும் இல்லை. அவனுடைய செயல் சரித்தால அவன் ஏழை மாதிரி ஆயிடுறான். எல்லாரு கையிலும் உழைப்பு இருக்குது. இப்போ 1000 ரூபாய் சம்பாதிச்ச ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு 900 ரூபாய் உன் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 நாள் வேலையில் நோட் சோறு போடுவான். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டா 500 ரூபாய் குடிச்சு போட்டு 500 ரூபாய் எடுத்து போனீங்கன்னா அவன் நேற்று வாங்கின கடனை 300 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் வச்சுன்னு எப்படி சோறு போடுவான் அவனுக்கு? அப்புறம் அவளுக்கு கட்டை எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீ ஆம்பளைக்கே அர்த்தம் இல்லை இல்லையா? அப்போ நீ ஏழை தானே. ஏழை பணக்காரன்றது எங்க உருவாகுது? எண்ணத்துல உருவாகுது. 1000 ரூபாய் இருக்குது, நான் பணக்காரன்யா, எனக்கு பசி இல்லையா, நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏன்னா பணக்காரன் தான் நீ. எத்தனை கோடி வச்சுக்கின்னு அவன் சாப்பிட முடியாது, 2 பிஸ்கட் சாப்பிட்டு தள்ளி நிற்கிறான் அந்த பணக்காரன். எல்லா உலகத்துல இருக்கிற நோய் எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக்கும் சுகரும் யாருக்கிட்ட பணக்கார நோயின்னு வாங்க. இப்ப கர்ப்பத்தில் இருக்குது நோய். இப்ப வந்த பிறகு இல்ல, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேக்குது. காரணம் என்ன? எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டான்னு அர்த்தம். இப்போ ஆமா ஆமா ஆமா, இது ஒரே சாட்சி. இது ஒண்ணு போதும், எல்லாருக்குமே சுகர் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்குது. அது மாதிரி ஏழை பணக்காரன்றது மனசுல இருக்குது. ஒருத்தன் பெரிய மாடி கட்டி வச்சுக்கிறான், ஒருத்தன் நீ பின்னாடி பக்கத்துல சின்ன வீடு கட்டி வச்சுக்கிற. இது போதுங்க நான் வாழறதுக்கு அப்படின்ட்டீங்கன்னா நீ பணக்காரன் தான். இது பத்தாதுங்க அவர் பெரிய மாடி, அவரை விட பெரிய மாடி கட்டினா நீ ஏழை தான். இந்த ஏழை பணக்காரன்ற வார்த்தை எங்க உன்னுடைய செயலையும் எண்ணத்திலையும் உருவாகி போகுது. அதனால ஏழைன்றது யாரும் கிடையாது, எல்லாரும் பணக்காரன் தான். மனசுல இருக்குது ஏழையும் பணக்காரன். மனசை சீர்பட்டீங்கன்னா ஏழையும் கிடையாது பணக்காரன் கிடையாது, மனிதன் இருக்கிறான், அவ்வளவுதான். நான் சொல்றது மனிதனை மட்டும் பாருங்க. ஏழையை பார்த்த பணக்காரர். இப்ப அரசியல்வாதிகள்லாம் ஜாதி திருமணம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? வேடிக்கையான விஷயங்களை பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். இவரை விட பணக்காரனுக்கு எடுத்து அவர் தாழ்ந்த ஜாதின்னு கொடுப்பாரு. ஆனா இவரை விட பிச்சைக்காரனுக்கு எடுத்து போய் நான் பாருங்க அரசியல்வாதி, இவர் ஒன்னும் இல்லை, 10 பைசா கூட இல்லை, இவரை நான் பொண்ணை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாரு. இது கலப்பு திருமணம். இது இல்ல கலப்பு திருமணம். இன்னைக்கு ஜாதியில இல்ல, பணக்காரன்ல இருக்குது ஜாதி. ஆமா, பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் 2 ஆக்கிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அப்ப பணக்காரனா இருந்தா அவன் எந்த ஜாதிக்காரனா எங்க வேணா வந்து உட்காந்துக்கலாம். ஏழை இருந்தா நீ உயர்ந்த ஜாதிக்காரனா கூட உட்கார முடியாது. அப்ப ஜாதி எதிராகுன்னா பணத்துல ஆயிப்போச்சு. இப்போ அதை நாடி எல்லா மக்களும் ஓடுது. ஓடும் போது துன்பத்துல போய் மாட்டிக்கிறான். சில பேர் நினைச்சதை சாதிச்சிடறான், சில பேர் பல பேரால் சாதிக்க முடியாம போய் துன்பத்துல விழுந்துடுறான். கடவுள்ன்றது ஏழையா பணக்காரனான்றது இல்லை. கடவுளுக்கு அந்த வேற்றுமையே கிடையாது. போன மாசம் கூட சொன்ன கடவுளுக்கு பணம் கிடையாது, பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா உன் நினைவுல தான் கடவுள் இருக்கிறார். ஏழையினுடைய நிலை என்னன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 4 மணி நேரமாவது கடவுளை நினைப்பான். ஆனா பணக்காரனுடைய நினைப்பு 24 மணி நேரம் பணத்தையே நினைப்பான். அதனால லிங்க் எங்க கிடைக்குதுன்னா ஏழைக்கு கிடைக்குது, பணக்காரனுக்கு கிடைக்கல. நினைவு தான் சாமி எல்லாத்துக்கும் செயலுக்கும் காரணம். கடவுளை யாரு நினைச்சு எளிமையா இருக்காங்களோ அவங்க ஏழை. இப்ப பல மகான்கள் பாடல்கள்ல கூட இந்த ஏழைக்கு இறங்கி மனம் குளிர வைப்பாய் அப்படின்னு சொல்லி இறைவான்னு சொல்லி வேண்டி வேண்டி பாடுறாங்க. பல பாடல்கள்ல தன்னை ஏழைன்னு சொல்லிக்கிறாங்க மகான்கள். அவன் ஏழை தானே, அவன் கையேந்தது இறைவன்கிட்ட தானே. அதுதான் நாகூரணி பாட ஒரு பாடம், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு. ஆமா ஆமா, அது மாதிரி இவன் ஊடு ஊடா போய் கையேந்தின்னுக்கிறான். கையேந்த வேண்டிய இடத்துல கையேந்ததுல. ஏன் சொல்றேன்னா கடவுள்கிட்ட காசு கிடையாது, கடவுள்கிட்ட பொருள் கிடையாது, கடவுள்கிட்ட இது சொத்து சோகம் கிடையாது. ஆனா அருள் இருக்குது. அந்த அருள் இந்த உலகத்துல உன்னை பெரிய ஆளாக்கும். அவனுடைய வாக்கு இந்த உலகத்துல இல்லாம ஆக்கும். அதனால இறைவன்கிட்ட கையேந்துங்கன்னா
அப்படி கையேந்திரவனுக்கு குறைபாடே இல்லை. இறைவனை நம்புறவனுக்கு மன ஓச்சலே கிடையாது. ஏன்னா நான் செய்யறேன் போது எனக்கு வேதனை. இது எல்லாமே இறைவன் செய்யலன்னும் போது பாரம் அவன் மேல போயிடுச்சு, எனக்கு இல்ல. அது எல்லா மனிதர்களும் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நானே காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு நானே காரணம், இறைவா என்ன மீட்டெடு. இந்த நினைப்பை வச்சுக்கினாங்கன்னா எந்த துன்பத்துல இருந்தும் வெளியே வருவாங்க. அதனாலதான் வந்து மகான்கள் தன்னை வந்து ஒரு பிச்சைக்காரன் சொல்லி பல மகான்கள் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் அவங்ககிட்ட பிச்சை தான்பா. நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த ஊர்ல பணக்காரன் ஒருத்தன் கிடையாது. ஏன்னா எதையாவது நான் பெரிய கோடி 100 கோடி ரூபாய்க்குது என்கிட்ட. சரி, எனக்கு மரணம் வந்தது. ஏன்பா 100 கோடி ரூபாய் என்னால தூக்கின்னு போக முடியாது. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் 1 கோடி ரூபாய் எத்து போனேன்னா எவனா முடியாது. உலகத்துல இது வரைக்கும் எத்து போய்க்கிறேன்னா மகானாகட்டும் மனுஷனாகட்டும் எத்து போக முடியுமா? முடியாது. அப்ப இவெல்லாம் பிச்சைக்காரன் தான். எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அவன் பணக்காரன். ஆமா, அதனால்தான் சொன்னேன், அவன் ஒத்த நிரந்தரமானவன், அழிவில்லாதவன், ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லாதவன். உனக்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு, ஏழ்மையும் உண்டு, வசதியும் உண்டு. இந்த மனித வாழ்க்கையில எல்லாம் வரும்போ நீண்ட பயணம் வாழ்க்கை. அந்த பயணத்துல கல்லு முள்ளு, நீ போற பயணத்துல பல விஷயங்கள் வரும். ஆனா உன்னுடைய பயணம் தடைப்படக்கூடாது. நீ எல்லாத்தையும் கடந்து பயணம் பண்ணி இறைவனை போய் அடைஞ்சிடு. எங்கிருந்து வந்தையோ அதுல போய் சேர்ந்துடு, பிறப்பை தவிர்த்துக்கோன்னு சொல்லிங்க சாமி. அதுக்கு பாதை வேணும். அந்த பாதையை தான் நான் போட்டு கொடுத்துனுக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாதையில பயணம் பண்ணுங்கன்னு. ஆனா பாதையை நான் போட்டு கொடுத்து பயணம் பண்ணாத முள்வேலியில போய் பயணம் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? தடுக்கவே முடியாது. இதைதான் இங்க நடந்துக்கினுக்கிற விஷயம். இங்க வந்து நிறைய உபதேசங்கள் வாங்குறான். 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஆனா இந்த உபதேசம் வாங்கின உடனே என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் ரொம்ப தீவிரமா பண்றாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் விட்டுட்டு பழைய நிலைக்கு போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. யாராலுமா லிஸ்ட் எடுத்தா கணக்கிலே அடங்காது இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், நீ எதை ஒன்னா இழந்துடு, இறைவனுடைய நினைவை இழக்காது. ஏன்னா உனக்குள்ள இறைவங்கிறான், அவங்க கூட உறவாட கத்துக்கோன்னு சொல்லிங்க. அந்த உறவாடினா உடலோட உறவாட முடியாது, உயிரோட தான் உறவாடணும். ஏன்னா உயிர் தான் ஆன்மாக்கு போக முடியும், உடல் ஆன்மாக்கு போகாது. அதனால இந்த உயிரோட நீ உறவாடும் போது உன்னுடைய தெய்வத்தை நீ சந்திப்ப அப்படின்னு. இப்ப கூட மலேசியால இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நான் என்னுடைய உடலை விட்டு நான் வெளியே போறது நானே பார்க்கறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா? இத மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கணும். இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த மனித உடல்ல இருந்து வெளியேறணும். மனித உடல்லே இருந்தது வழிபடுறது அது முதுமை கிடையாது, முழுமையும் கிடையாது. மனித உடலை விட்டு வெளியேறணும். மனித உடலை விட்டு வெளியேறினா தீவிரமான பாடம் பண்ணணும், அந்த நினைவோடவே இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனா ஏதோ 1 மாசம் உபதேசம் வாங்கினா பண்றது, அப்புறம் விட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்றவங்க ஒண்ணுமே கிடைக்காது. சாதாரண மனுஷன் தான். பணம் வந்து நிம்மதியை தராது அப்படின்னு சொல்லி இல்லாதவங்கள்ட்ட போய் சொன்னா கடுமையான கோபப்படுறாங்க. பணம் தான் எனக்கு நிம்மதி. சரி, பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், சரி, நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. சரி, அதே பணக்காரங்கள்ட்ட போயிட்டு பணம் வந்து நிம்மதியை தருமா? அட போப்பா, நான் படுற பாடு எனக்கு இல்லாத பணமா, ஆனா நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. அப்ப 2 பேருமே நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பணம் இருந்தா எனக்கு நிம்மதி வரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன ஒரு கேசட்ல வீடியோவா போட்டு கொடுத்தேன். கோடி கோடியா பணம் வச்சுக்கிறான், கோயிலுக்கு போறான். அவன் நினைச்சா எல்லாத்தையும் வாங்க முடியும், கடவுளை கூட வாங்கி பொட்டியில வச்சு பூட்டிப்பான். ஆனா அவன் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவனும் கடவுளுக்கிட்டு போறான். அவன் எதுக்கு போறான்னு யோசித்துங்களா கொஞ்சமாவது அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்ன வீடியோ கேசட்டு போட்டு ரேடியோ பேசியே கொடுத்தேன். கோடி கோடியா பணம் வச்சுக்கிறவன், ஐயா என்கிட்ட கோடி கோடியாகுது, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனா இதை பாதுகாக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும், என் உடல் ஆரோக்கியத்தை தரணும், நான் நோயாளி ஆயிட்டேன்னு அவன் போறான் பணக்காரன், கடவுள்கிட்ட போய் கேட்கறான். ஏழை என்ன பண்றான், ஐயா அடுத்த வேலைக்கு சோறே இல்லை, உடல் நல்லா பலமா தாங்க, தானே உழைக்கிறதுக்கு உழைப்பு கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு நீ எதனா வழி பண்ணுன்னு இவன் போய் கடவுளை கும்பிட்றான். அப்போ பணம்ன்றது, அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும்.
10 ரூபாய் சம்பாரிச்சிட்டு என்னங்க பண்ணுறது, அங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மூத்த மாமியாருக்கு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மச்சன்சிக்கு ஃபங்க்ஷனுங்கன்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணி எப்படி கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. அப்போ துன்பம் வந்துடும். அப்போ உன் வரவை விட நீ செலவை ஜாஸ்தி பண்ண, அப்போ நீ குருட மாதிரி. அதே நேரத்தில் உன்னால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆழாக்கரிசி சோறுக்கு மேலே துண்ண முடியாது. நான் பணக்காரங்க, ஒரு மூட்டை அரிசி சோறு துண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையான தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போது அந்த பணக்காரன் என்ன பண்ணணும்? இப்போ தானே சொன்னேன், அரசியல்வாதிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, உலகத்துக்கு நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து நிலையான வாழ்க்கையை தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பணக்காரன் ஏதோ ஒரு வழியில் அவன் சம்பாதிச்சிட்டான், பணக்காரனாகிறான். இப்போ அவனாலையும் சாப்பிட முடியல, சாப்பிட முடியாத நிலையில் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் அவனுடைய பணத்தை பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல, நான் 10 பேருக்கு சோறு பண்ணேன், பரவாயில்ல, நான் ஒரு கோயில் கட்டி வச்சேன். அப்போ அவன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தங்குது. கோடி கோடியா டெய்லி நோட்டை எடுத்து எண்ணி போட்டு போட்டுறதால உனக்கு என்ன பயனுக்குது? ஒரு பயனும் இல்லை. அதனால இல்லாதவனுக்கு இருக்கிறத இப்போ நீ சைக்கிளில் போயின்னுக்கிற, உனக்கு என்ன இந்த ஓட்டர் சைக்கிள் ஒரு 300 ரூபா சைக்கிளை வச்சுன்னு ஓட்டின்னுக்கிறேன். ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கணும். சரி, பைக்கும் கிடைச்சிச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு பைக் வாங்கிட்டேன். என்ன பைக்கு? பிளைமவுத் கார் இருந்தால் நல்லா இருக்கணும். அப்போது ஏழைக்கு பணம் இல்லை. சரி, ஒரு 10,000 கொடுத்து நீ நல்லா இருன்னு சொல்லு. திருப்பி அவங்க என்னங்க 10,000 அது ஒரு காசாங்க, அது அவன் கோடி வச்சுங்கிறாங்க. ஏன்னா இவன் தன்னை பார்த்து வாழறதே கிடையாது, உலகத்தை பார்த்தே வாழும்போது அப்போ உலகத்தில் இருக்கிறவன் எண்ணங்கள் தான் இவனுக்கு வரதை தவிர இவன் மேலே இருக்கிற எண்ணம் வரல. காரணம் இந்த ஆசை எல்லைக்குள்ள நிக்கல. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், கையளவு உள்ள வச்சு கடல் அளவு ஆசை வச்சான். ஆசைக்கு அளவு தடை இல்லையே, எவ்வளவுன்னா ஆசைப்படலாமே. அப்படி ஆசைப்படும் போது தான் துன்பத்தில் போய் விழறான். அதனால நம்மளுடைய வருமானம் என்ன, அதில் வாழணும். பணம் இல்லாம எந்த செயலும் இன்னைக்கு இந்த உலகத்துல செய்ய முடியாது. பணம் வேணும். ஆனா அந்த பணமே வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. ஆக்கிக்கினா வாழ்க்கை சிதைஞ்சிடும். வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவைப்படுது. ஆனா வாழ்க்கையே பணமாக்குனீங்கன்னா மிருகம் மாதிரி மாறிடுவே. நீ உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் போயிடும், உன்னுடைய செயலெல்லாம் மூர்க்கத்தனமா இருந்தா மாறிடும். அதனால பணத்தை உபயோகப்படுத்தணும், அது மேல பற்றா வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. பணம் பணமே வாழ்க்கைன்னு ஆனாதான் நிம்மதி போயிடும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரன். எத்தனை ஏழை பணக்காரன் ஆயிக்கிறானே. ஆமா, அவன் என்ன சொல்றான், நான் ஏழையா இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, பணக்காரன் ஆயிதாங்க கஷ்டப்படுறேன். அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப அப்ப பணம் வந்தா கஷ்டம் வந்துடுதுன்னு கூட, பணமும் பாவமும் இணைஞ்சது ஒரே பொருள். அது யாருக்கிட்ட அதிகம் சேர்ந்தா அவன் குடும்பத்துல பாவமும் சேருதுன்னு அர்த்தம். அது அவனுக்கே தெரியறது இல்லை. பணம் சேர்த்துன்னு நினைச்சுக்கிறான், பாவம் சேர்த்துறான்னு நினைக்கிறது. ஏன்னா அந்த பணம்ன்றது நல்வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. ஆனா பணக்காரன் அவன் தீய வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. நல்வழி சம்பாதிக்கிறவங்ககிட்ட அளவு மீறி பணம் சேராது, தீய வழியில சம்பாதிக்கிறவங்ககிட்ட கணக்கு இல்லாத போய் சேரும். அப்போ அந்த தீயத்தினுடைய விளைவு பாவம் தானே. அப்ப பணம் சேரும் போது பாவமும் சேர்ந்து இல்லையா? அதனால பணம் சேர்ந்துச்சு அவன் உத்தமன்னு சொல்ல முடியாது, பெரும் பாவத்துல ஈடுபட்டான்னு அர்த்தம். அதனால பணம் சேர்ந்ததால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை, பணம் இல்லாதால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை. மனம் நிம்மதி எங்கன்னா மனசுக்குள்ளது. இது போதும்னு எப்ப நினைக்கிறான் அவன் நிம்மதியா இருக்கும். இது எப்ப பத்தாதுன்னு நினைக்கிறான் அவன் நிம்மதி எத்தனை கோடி வந்தாலும் நிம்மதி இழந்துருவான். இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி முதல்ல ஒருத்தன் தான், கிளின்டனா? பில் கிளின்டன். கிளின்டன் இல்ல, ஒபாமா இருந்தாரு. அப்புறமா புஷ் இருந்தாரு, ஜார்ஜ் புஷ், ட்ரம்பட் இருந்தாரு. ட்ரம்பட் ட்ரம்ப் ஒரு வாட்டி ஜனாதிபதி இருந்தல, எல்லா பேரும் கட்சி வச்சு உலகத்துல இருந்து இந்த போக வேண்டி தான் வீட்டுக்கு. இப்ப 2வது வாட்டி போட்டி போட்டுங்க. ஏன் சேர் விட மாட்டேங்குது. மந்திரிங்களுக்கு கூட அப்படிதான். ஆமா, இருக்கிற மந்திரிகளா கூட அந்த சேர் விடாது. ஒரு வாட்டி உட்கார்ற வரைக்கும் தெரியாது, உட்கார்ற வரைக்கும் போட்டி போடுவேன். உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த சேரை விட்டு கொடுக்க மனம் வராது. இந்த மாதிரி பற்று உள்ளவன் துன்பப்பட்டே தீரணும், வேற வழியே கிடையாது.
அதனால எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எங்க இருக்குது, வெளியே இருக்குதானா? வெளி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உன் மனசுக்குள்ளவே இருக்குது. உன் மனசை சீராக்கன்னா உன் வாழ்க்கை சீராக்கும். உன் மனத்தை சின்னாபண்ணமா விட்டுன்னு சிதற விட்டுட்டீங்கன்னா அது வாழ்க்கையும் சிதறி போயிடும். அதனால முதல்ல மனசை சீர்திருத்தம். அப்ப மனம் சீர் பண்ணனா என்ன பண்ணணும்னா மூச்சு அடங்கும். அதுக்கு இந்த பாதை அவசியம். இது அடங்காம மனம் சீர்படாது, அந்த எண்ணங்கள் கலையாது. ஏன்னா ஒரு பானையில நிறைய குப்பை கொட்டி வச்சுக்கிறோம். இந்த குப்பையெல்லாம் அதில் சேர்ந்து போயிருக்குது. இதெல்லாம் வெளியே போனால் பானை ஃபுல்லாக தண்ணி பிடிக்கணும். அப்போ அந்த குப்பை மெந்து அந்த தண்ணியில் அடிச்சின்னு வெளியே வரும். அது மாதிரி தண்ணின்ற காற்றை உள்ள ரொப்பனின்னா குப்பைன்ற அழுக்கு வெளியே போயிடும். அதை ரொப்ப கற்றுக்குங்க. சொல்லுப்பா. என்னம்மா? இல்லை குடிக்கலையா அவர் ஒரு முடிவோடு சொல்லுப்பா. ஐயா, நான் எளிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் பயங்கர கஞ்சமா இருக்கிறாங்க. எளிமையா இருக்கு. எளிமைக்கும் கஞ்சத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடு. எளிமைன்றது வேறப்பா, கஞ்சதானம்ன்றது வேற. ஆனா அது ரெண்டும் ஒண்ணா ஆக்கிக்கிறாங்க. அத அவங்க அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், இந்த கொரோனா ஸ்பிரிட் வந்தது இல்லை? ஆமா. ஒரு 120 குடும்பம், இருளர் குடும்பம் இருக்குது இந்த பாக்பட்டியாண்டு. ஆமா. அவங்க ஒன்றும் நம்மளை கேட்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்க அந்த டைமில் ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியாது. அவங்க வரவு வெட்ட போவாங்க, கழனிக்கு போவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்து 4 ரூபா சம்பாதிப்பாங்க. அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்தப்போ என்ன பண்ணோம், முதல் வாட்டி 10 கிலோ அரிசி, கையில் 1000 ரூபாய், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு எண்ணெய் பாக்கெட்டு கொடுத்தோம். சரி முடிஞ்சு போச்சுன்னா 2வது வாட்டி முடியல, திருப்பி இந்த கொரோனா திறந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஒரு புடவை, ஒரு வீட்டுக்கு ஒரு லுங்கி, 10 கிலோ அரிசி, 400 ரூபாய் காய்கறி, எண்ணெய் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, கையில் 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வறுமையான இடத்துல இங்கே பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, ஆனால் யாரும் 10 ரூபாய் உதவி பண்ணுறதுக்கு இல்லை. சாமி வந்து இந்த உதவி பண்ணார், இதை 1 மாதத்துக்கு நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். அப்போ அந்த 1 மாதத்துக்கு அந்த கடவுள் வாழற உடல் வாழுத. நீ மனிதனுக்கு பண்ணுறேன்னு ஏன் நினைக்கிற, கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. இப்போ இந்த உதவிகளை பண்ணிட்டோம். சரி 6 மாதம் பார்த்து கவுன்சிலர் எலெக்ஷன் வந்துச்சு. ஏம்மா நான் உங்களுக்கெல்லாம் அரிசி கொடுத்துக்கிறேன், மிளகா கொடுத்துக்கிறேன், புளி கொடுத்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இதுக்காக நம்ம வேலை இப்படி கொடுக்குறோம் உண்டு. அதுக்காக தாங்க கொடுக்குறாங்களே அரசியல்வாதிங்க கொடுக்குறது. அரசியல்வாதி சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது, பின்னாடி அரசியலுக்கு வரப்போ சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது அரசியலுக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம். அரசியல்வாதிங்க கொடுக்கறது ஓட்டு போடுங்கன்ற கேட்கறதுக்கு அர்த்தம். இங்க எல்லாம் சுயநலத்தில் இயங்கிக்கினுக்குது. இது தொண்டு கிடையாது. இது பேர் தொண்டுன்னு சொல்ல முடியாது. நான் உதவி செய்தேன். உதவின்றது என்னன்னா கொடுத்தா கேட்கக்கூடாது. நீ 10 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு ஓட்டு போடுவீன்னா திருப்பி கேட்கறன்னு தானே அர்த்தம். அது கண்டிப்பா கண்டிப்பா. அதனால கொடுத்தா கேட்காதது தான் உதவி. இப்போ சில பேர் சொல்லுவான், ஒரு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்துருப்பான் உன் கல்யாணத்துக்கு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு. நான் தாங்க உதவி பண்ணேன். உதவின்றது என்னது, கொடுத்துட்டு கேட்கக்கூடாது, அதை திருப்பி கொடுத்தா வாங்கினோம். கொடுத்ததே வட்டிக்கு வியாபாரம், இது எங்க உதவி ஆகும்? இது மாதிரி நிறைய பேர் ஏமாத்து. அதனால கஞ்சத்தனம் வேற, எளிமை. எளிமைன்றது எத்தனை கோடி இருந்தாலும் நீயா வாழறது எளிமை. எத்தனை கோடி இருந்தாலும் அடுத்தவனுக்கு 5 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் ஏன் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறது கரும்பி. அந்த கரும்பித்தனம் எங்க எடுத்துன்னு போய் விடும்னா பாவத்தில் எடுத்துன்னு போய் தள்ளும். அதுக்குதான் சொல்லுவான், நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் தொன்னு பார்க்கறேன். இவனுக்கு சம்பந்தமே இருக்க மாட்டான், எவனோ வந்து சாப்பிட்டு பார்த்தேன். இது இவன் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரியான நிலை ஏற்படும். அதனால மணி இது நான் காத்தால நைட்டு கூட சொன்னேன், 10 பேருக்கு சாப்பாடு போடு, அவன் சாப்பிட்றத பார்த்து உன் மனசை சந்தோஷப்படும். ஆனா நீ சாப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படாத. 10 பேர் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறது மனித நிலை, தான் சாப்பிட்டு சந்தோஷப்படுறது மிருக நிலை. நீ மனிதன்னு பேரு வச்சுன்னு மிருகமா வாழாத, மனுஷனா வாழ கத்துக்குங்க அப்படின்னு. ஏன்னா உங்ககிட்ட வாய்ப்புகள் இருக்குது, அது பல பேருக்கு கொடுத்து பல பேர் வாழ்க்கையை உயர்த்த பாடுபடும். அது உனக்கு புண்ணியத்தை தரும்.
ஆனா எத்தனை கோடி நீ வச்சிருந்தாலும் எவனோ வந்து திட்டி போறான், எவனோ வந்து எடுத்து போறான், சம்பந்தம் இல்லாத சாப்பிட்டுன்னு போறான். என்ன உனக்கு அதனால ஆதாயம்? பாவத்தை சுமந்து போனது தான் மிச்சம். அதனால எளிமையா இருக்கலாம், கரும்பியா இருக்கக்கூடாது. சொல்லு. நல்ல விளக்கம். ஏன்னா இது ரெண்டையும் வந்து ஒன்னா இணைச்சிக்கிறாங்க, ஒன்னோட ஒன்னா சேர்த்துக்கிறாங்க. வேற அது வேற, இது வேற அது வேறன்றது. எளிமைன்றது நீ வாழறது, கரும்பின்றது உன்னுடைய செயல். இருக்கணுமா ஐயா? உயிரோட இருக்கிறதுக்கும் உயிரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? என்ன சொல்ற? இப்போ சிலர் நம்ம இப்போ மனுஷங்களை பார்த்தா அவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்றோம். நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். உயிரோட இருக்கிறதுனால தான் நடமாடுறோம். சரி. ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க அவங்க உயிரா இருந்தாங்க. அவங்க உயிரோட இருக்கிறத விட உயிரா இருந்தாங்களா எப்படின்னு? அது ஞானிகள் காலையில கூட சொன்னேன். ஆமாங்க. மனுஷன் வந்து உடலையும் உயிரையும் நம்பி வாழறது. உடலையும் உயிரையும் நம்பி வாழறவன் மனுஷன். உயிர் இயக்குது, உடல் இயங்குது. இது ரெண்டு பொருள் தான் தெரியும். அப்ப இந்த உயிரும் உடலும் இயங்கும் போது அவனுக்கு மனமும் இயங்குது. மனம் இயங்கிறதுக்கு காரணம்னா புலன் இயங்குது. புலன் இயங்கிறதுக்கு காரணம்னா ரெண்டு சுவாசம் இயங்குது. அப்போ இந்த சுவாசம் அடங்குச்சுன்னா புலன் அடங்கிடும், புலன் அடங்கிச்சுன்னா மனம் அடங்கிடும், மனம் அடங்கிச்சுன்னா உடலையும் மறைப்பான், உயிரையும் மறைப்பான், வேற இன்னொரு உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு நினைப்பான். அந்த உயர்ந்த பொருளை கூட உறவாடுறதுதான் மகான்களுடைய நிலை. ஆன்மாவோடு அவன் உயிரோட உறவாடுறவங்க கிடையாது. உயிர் தான் பிறந்த குழந்தைக்கு நாய்க்கு நரிக்கு எல்லாம் கொடுத்தானுக்குது, அது கூட தானே உயிரோட உலாவிங்குது. அது ஒரு அதிசயம் கிடையாது. ஆனா ஆன்மாவோட உலாவ முடியாது மனுஷனால. அந்த ஆன்மாவோட உலாவணும்னு சொன்னா அவன் பல முயற்சிகளை பண்ணி அதில் முன்னேறணும். அதுக்கு பிறவி தொடர்பும் தேவைப்படுதுங்க. ஒரு பிறவியில போய் அதை அடைஞ்சிட முடியாது. சரி. அதனால அந்த மகான்கள் வந்து ஆன்மாவோட உறவாடுறான். அந்த உறவு எதுக்காக ஆடுறான்னா இறைவன்கிட்ட இருந்து செய்தியை சேகரிக்கிறான். அந்த இறைவன்கிட்ட இருந்து சேகரிச்ச செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்றான். அந்த மக்களுக்கு சொல்லும் போது மக்களை நல்வழிப்படுத்தத்தான் ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்திலையும் உலகத்துக்கு வந்துன்னுக்கிறான். இறைவனே அதை அமைச்சுன்னுக்கிறான். இப்ப நான் செத்து போயிட்டேன், என்னுடைய பிறப்பு நானே தான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு தாயும் தகப்பன புணர்கள் பண்றான், அதுல போய் நான் போடுறேன், நான் பிறந்துடுறேன் உலகத்துல. அப்போ என்னுடைய பிறப்பு என்னுடைய இறப்பு நான் தான் முடிவு பண்றேன். ஆனா மகான்களுடைய பிறப்பை மகான் முடிவு பண்றது இல்லை, இறைவன் முடிவு பண்றான். இந்த உலகத்துல இந்த இடத்துல நீ தேவைப்படுற, இந்த உலகத்துல இந்த இடத்துல போய் இந்த மக்களை நல்வழிப்படுத்து, இந்த உலகத்துக்கு நல்ல வழிகளை சொல்லு. அது உன்னுடைய கடமைகள் முடிஞ்ச உடனே நீ என்ன வந்து சேரு. அப்போ அந்த மகான் வந்ததும் இறைவங்கிட்ட இருந்து, போய் மறுபடியும் சேர போதும் இறைவங்கிட்ட இருந்து. ஆனா இந்த மனுஷன் பிறப்பெடுத்ததும் என்னாலேயே, மரணம் அடைஞ்சதும் என்னாலேயே. அப்போ ரெண்டுமே முடிவு இங்கே பூமிக்குள்ளவே நடக்குது, இறைவங்கிட்ட நடக்குது. அதனால மகான்களுடைய நிலை உயர்ந்த நிலை, மனிதனுடைய நிலை தாழ்ந்த நிலைப்பா. உயர்ந்த நிலைக்கு போனோம் தான் பேசுகிறேன். அது இந்த யோக பயிற்சியால மட்டும்தான் போகும். அதை தவிர வேற எதாலையும் போக முடியாது. நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்த? எதால வந்த? உடலால வர முடியுமா? வர முடியாது, வர முடியாது. உயிர் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வராது, தாய் கர்ப்பத்துல செத்து போயிடும். தாய் கர்ப்பத்தில் அது செத்துதுன்னா தாயும் கொண்டுடும். அப்போ உயிரால தான் இந்த உலகத்துக்கு வந்தது. இந்த உயிரை கொண்டுதான் கடவுளையும் அடையணும். உயிர்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி, அதுல இருந்து ஏறி போயிடணும். ஏறி போயிட்டு இறைவன் அடையணும். அந்த உயிர்ன்றதுக்கு யோகம் தேவை. உயிரை அறியணும், உடலை மறக்கணும். அப்படி உயிரை அறிஞ்சு உடலை மறக்கும் போது தான் யோகத்தினுடைய முழு நிலை கிடைக்கும். அந்த முழு நிலை கிடைச்சாதான் ஞான பாதை தெரியும். அந்த ஞான பாதையில பயணம் பண்ணாதான் இறைவன் இருக்கிற வழி தெரியும். அந்த வழியில பயணம் பண்ண முடியும். அதுக்கு இவ்வளவும் தேவைப்படுதுங்க. அதுக்கு ஒரு நல்ல குருவும் தேவைப்படுறான். கண்ட குருவெல்லாம் போனீங்கன்னா கண்ணாபண்ணமா தான் போகணும். ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லை, அவன் அனுபவிச்சதை வரைக்கும் சொல்ல போறான். அப்ப நீயும் போக முடியாது, அவனும் போக முடியாது, தடுமாறிடும். சரியான, அதனால்தான் அப்பவே சொன்னான் மெய் குருவை நாடி போனான். அதனாலதான் திருமூலர் சொன்னார், மெய் குருவின் வார்த்தை கேட்டல், மெய் குருவின் மேனி தரிசித்தல் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். அதனால உண்மையான குரு கிட்ட போகணும்.
உண்மையான குருவை தேர்ந்தெடுக்கணும். அவர் சொன்ன பாதையில் கரெக்டாக பயணம் பண்ணணும். அதனால தான் திருமூலர் சொன்னார், ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுண்டு. உலகிற ஆன்மா தங்கமா இந்த ஒரு தவறும் செய்யாதது, ஒரு பாவத்தையும் அறியாதது. ஆனால் அது இந்த புலன்களால் இந்த மூச்சு உலகம் ஃபுல்லாக சுற்றுது. உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் இழுத்துன்னு வைக்குது, ஆசைகளை உருவாக்குது, உருவாக்கி அவனுடைய வாழ்க்கையை அழிக்குது. அப்போ இது அடங்கணும்னா மூச்சு அடங்கணும். அப்போ மூச்சு அடங்கணும்னா இது யாரால் அடங்க முடியும்? நல்ல குருக்கிட்ட போனால் தாண்டா அடங்கும். அவன் சொன்னபடி நடந்தால் தான் அடங்கும், போனதால் அடங்க. அதனால சொல்கிறான், ஆரிய நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. குரு சொன்ன மாதிரி போனீங்கன்னா அதை தேர்த்து பிடிச்சிட முடியும், இல்லைன்னா உன்னால் பிடிக்க முடியாது. இதை அப்படியே அழுக்கணி சித்தர் சொன்னார், எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மடி, கட்டா கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கு அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோன்னு. இதை பிடிக்கிறது கஷ்டம்னு விட்டுட்டுனா செத்து தெருவோரம் கிடப்படா, ரோட்டில் எடுத்துன்னு போட்டுருவாங்க. எவ்வளோ பேர் பணக்காரன் இருந்தாலும் நான் ரோட்டில் போடுவாங்க சாவு எடுத்துன்னு, அப்படி போட்டுருவாங்க. உன்னை அப்படி போடக்கூடாதுன்னா நீ அதை பிடிக்கணும். அது எப்படி பார்ப்ப? கட்டாத கயத்தாளுக்கு உன் மனசாலேயும் உன் மனசை கட்டுறான்னார். அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இதை நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்ன கூட சொன்னேன். ஒவ்வொரு மகான்களும் சொன்ன வார்த்தைகள் பொய்யே கிடையாது. ஆனால் அந்த மெய்யான விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் போய் செய்யுள் வடிவில் இருந்துச்சு. அதனால சொன்ன கல்வெட்டு ஏதோ காலத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னே எழுதின கல்வெட்டெல்லாம் கூட படிக்க ஆள் இருக்குது. இந்த மகான்கள் செய்யுள் வடிவத்தில் எழுதுனதை கொஞ்சம் நல்ல சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி எழுதி மக்களுக்கு கொடுத்தா எல்லா உண்மையும் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பே, பாதாளத்தில் குடிபுகும் போதே தலை வாங்கும் பாம்பேன்னு பாம்பாட்டி பண்ணார். இது ஒன்றும் புரியாது. இதை அப்படியே கண்ணதாசன் எடுத்து ரொம்ப அழகாக அதை சித்தரித்து கொடுத்த மாதிரி, நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி. இது மக்களுக்கு கேட்கும்போது ஓ இப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் பாம்பாட்டி சித்தர் பாடின பாடல் புரியல. அப்போ இதை யாருக்கு புரியும்? இந்த ஆராய்ச்சி பண்றவனுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இதை நல்ல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க, அற்புதமானவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த இலக்கிய மகான்கள் பாடல்கள் எல்லாம் சாதாரண பேசுகிற தமிழில் போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் உண்மையை புரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா அது புரியாமையே போயிடும். சொல்லுப்பா. சரி ஐயா, அது மகான்கள் பற்றி சொல்கிறப்போ நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க, உடலை மறந்து உயிரை நினையுங்கள் என்று. இப்போ உயிரையே நினைக்க நினைக்க நம்மளுக்கு என்ன கைகூடும் பார்த்தா நிஷ்டையும் சமாதியும் கைகூடும் என்று ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. சமாதியை விட ஒரு பெரிய ஒரு தியான நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உயிரை நினைக்க நினைக்க என்ன நேரிடக்கூடும் ஐயா? மறக்க நேரிடும். அதுதான் நிஷ்டைங்களா? நிஷ்டை வந்துடும். நிஷ்டையினுடைய தன்மை என்ன? இப்போ கனவு நிஷ்டை 2 இருக்குது. எல்லா மக்களும் மனுஷனுடைய நிலை, சராசரி மனுஷனுடைய நிலை 3 நிலையில் தூங்குவோம். ஒன்று மூச்சு நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டு நிற்பான். இந்த 3க்கும் பேர் என்ன? ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனா அப்படின்னு இந்த 3 நிலைக்கு பேர். இதை கடந்து 2 நிலைக்கு துரியம் துரியாதீதம். அப்போது சாதாரண மனிதன் கனவு காணும் போது தூக்கத்தில் அந்த கனவுகள் எல்லாம் இருட்டிலேயே நடக்கும். கனவுகள் வெளிச்சத்தில் நடக்காது, இருட்டில் நடக்கும். ஆனால் நிஷ்டையும் கனவு மாதிரி தான். ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே வெளிச்சத்தில் நடக்கும். இதுதான் நிஷ்டைக்கும் கனவுக்கு, சராசரி கனவுக்கும் வித்தியாசம். அப்போ மனுஷனுக்கு இந்த 3 நிலை, ஜாக்கிரதா, சொப்பனா, உறக்கா 3 நிலையில் தான் மனித வாழ்வு முடியுது. மகானுடைய வாழ்வு துரியம் துரியாதீதம் 5 நிலையில் முடியுது. அப்போ இந்த 5 நிலைக்கு போகும்போது உனக்கு நிஷ்டை ஏற்படுது. இந்த நிஷ்டையை பழக 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 துரியம் ஏற்படுது. இந்த துரியத்தை பழக பழக இறைவனுடைய நிலை ஏற்படுது. இப்படி அந்த 5 நிலை சொல்ல. நன்றிங்க. மனதில் மனித உடலில் 2 பொருள் முக்கியமான ஒரு விஷயம் காலைல கூட சொல்லியிருந்தீங்க ஐயா.
மனமும் ஜீவனும் அப்படின்னு சொல்லிட்டு உடலை விட்டு ஜீவன் போனா நம்மளுக்கு சமாதி கட்டிடுறாங்க. அப்போ உடலை விட்டு மனம் போனால் என்ன ஆகும்? உடலை விட்டு மனம் போகுமா, போக முடியுமா? உயிர் போயிடுதுன்னு சொல்றோம், ஆனா மனசு உயிரோடு இருந்தா மனசு போகவே மாட்டேங்குது. மனசு இருந்துகிட்டே தானே ஐயா இருக்கு. மனசும் போகாது, உயிரும் போகாது, ஜீவனும் போகாது. அப்போ இதெல்லாம் கற்பனை. உயிர் தான் மனம். மனம் என்ற ஒரு பொருள் கிடையாது. இப்போ கண் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். காது இருக்குது, ஒரு கெட்டி பொருள். மூக்கு இருக்குது, ஒரு கெட்டி பொருள். வாய் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் இப்படின்னு 5 பொருள் அங்கே ஒரே இடத்துல இருக்குது. இதில் மனம் என்ற பொருள் எது? அது பொருளே இல்லை. பொருளே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. இப்போ ஒரு நாய் இருக்குது, ஒரு புலி இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உயிர் இருக்குது, மனம் இல்லை. எப்படி அதுக்கு மட்டும் மனம் இல்லைன்றோம்? சாப்பிடுது, கத்துது, கொலைக்குது, எல்லாமே செய்யுது. அப்போ அது என்ன மனுஷனுக்கு மட்டும் மனம் இருக்குது, உனக்கு மற்றதுக்கெல்லாம் மனம் இல்லைன்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பொண்டாட்டி, அதுக்கு உறவு, அதுக்கு சொத்து சேர்க்கணும், நாளைய உலகத்தை வாழணும் அப்படின்றதுலாம் அது கிடையாது. பிறந்தது, வளர்ந்தது, உணவு கட்டி சாப்பிட்டு செத்து போச்சு. இதனால அதுக்கு பேர் ஜீவன் சொல்றோம். ஆனா நீ என்ன பண்ற? ஒரு பாசத்தை உண்டாக்குற, ஒரு காமத்தை உண்டாக்குற. இப்போ மாடு இருக்குது, ஒரு மாடு ஒரு எருது மாடை கண்ணு போடும். அந்த எருது மாடு வளர்ந்துட்ட உடனே அதுக்கு தாயின்னு தெரியாது, அதுக்கிட்ட புணர்வு பண்ணும். அப்போ அந்த பிரிவினை தெரியல அதுக்கு, அதனால அதுக்கு பேர் ஜீவன் சொல்றோம். ஆனா நமக்கு பிரிவினை தெரியுது. இது மனைவி, இது தங்கச்சி, இது அக்கா, இது அம்மா அப்படின்ற பிரிவினை தெரியுது. இதனால மனம் இருக்குது. மனத்தினுடைய சேர்க்கை என்ன அப்படின்னா, மூச்சோட எண்ணங்கள் சேரும்போது அது மனமா மாறுது. சரிங்க. மனம் என்ற ஒரு பொருள் கிடையாது, தனியா ஒரு கெட்டி பொருள் கிடையாது. அப்போ இந்த மூச்சோட எண்ணங்கள், அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன், உன் மூச்சு எது வரைக்கும் போதோ உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் வச்சுன்னு வந்து உள்ள வச்சுக்கோ. அப்போ ஆசையை அது உருவாக்கிடும். அந்த ஆசையால் நீ அலைய ஆரம்பிச்சிருவ. அந்த அலையும் போதும் வாழ்க்கை கெடும். அப்போ அந்த மூச்சு அடங்கி போச்சுன்னா வெளியேகிற எண்ணங்கள் வராது. வராத போது உன் மனம் உனக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஆனால் மரண தருவாயில் இந்த மனம்ன்ற மூச்சு போய் ஆன்மாவோட இணைஞ்சிடும். தனியா இது போக முடியாது, இதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இந்த புலன்கள்லாம் அடுப்பு ஏற்பட்டு போயிடும். அப்போ ஓப்பனா இருக்கிற இடம், ஆன்மா இருக்கிற இடம் உச்சி தான். சரி, இது மகானுக்கு, மகான்களுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு இல்லை. மனுஷனுக்கு 9 வயலையும் போகும், மகான்களுக்கு இது போய் என்ன பண்ணும்? இங்கே இந்த செயலெல்லாம் சேர்ந்து ஜீவன், மனம், உயிர், ஆன்மா 4 சேர்ந்து ஒன்றா போகும். இது ஒன்றா இணைஞ்சதால இதுக்கு பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. ஏன்னா இந்த மனம் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில், இந்த உயிர் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில். இது ரெண்டும் பண்ணாததால் அது புனித ஆன்மா வாய்ப்போது. அந்த புனித ஆன்மா எதுலேருந்து வந்தது உதயமாச்சோ அதிலே போய் இணையுது. ஆனால் இந்த மனிதனுடைய மனமும் உயிரும் சேர்ந்து இந்த உலகத்தில் 1000 பாவங்களை பண்ணிடுச்சு. அதனால் அது இறைவனோட சேரலை. சேராதால் அது என்ன பண்ணுது? இங்கேயே பிறந்து பிறந்து சாகுது. ஜனனமும் மரணமும் தொடர்ச்சியாக சுயற்சி மாதிரி ஆகி போச்சுங்க. இந்த ஜனனம் மரணத்துக்கு என்ன ஜாதி? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதம் இருக்குதா? மரணத்துக்கு ஜாதி இருக்குதா? இல்லைங்க. மொழி இருக்குதா? குலம் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. மரணம் மரணம் தான். உலகத்துல எந்த மதத்துல சேர்ந்தவன் செத்தாலும். இதெல்லாம் புரிஞ்சால்தான் அந்த மத வெறி, மத சண்டை, ஜாதி சண்டை இதெல்லாம் ஒழியும். மனிதன் அன்போட வாழணும். மதமெல்லாம் தூக்கி போடு, அது வழிபடும் போது வச்சுக்கோ. மற்ற நேரத்தில் மதத்தையோ ஜாதியோ உபயோகப்படுத்தாத, மனிதனை மனித நேயத்தை உபயோகப்படுத்திக்கோ. அன்போட இருக்க பழகிக்கோ. அதுதான் மனிதனுக்குள்ள சிறப்பே. அதை மறந்து நீ மிருகம் மாதிரி அலையாத. அதனால மனிதனுக்கு 9 வழியில துவாரத்திலையும் உயிர் போகும், மகானுக்கு உச்சியில மட்டும் உயிர் போகும். உச்சியில போற உயிர் இறைவனோட கலக்கம். 9 நவதுவாரத்தில் போற உயிர் இந்த உலகத்தையே அலையும். அதுதான் பிறப்பு இறப்பினுடைய ரகசியம். புரியுதுங்க, நன்றிங்க.
ஐயா ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் பத்தி மறுபடியும் ஒன்று சொல்றேங்க ஐயா. அவரு நிறைய விஷயத்துல சொல்றாரு, பாவனை பக்தி பண்ணா இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராதை வந்து கிருஷ்ணரை வந்து கணவனாவோ இல்லைன்னா வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை காதலனா பாவிச்சாங்க. எப்படி பாவிச்சாங்க? பாவனை பக்தி. நான் முருகனாண்ட போய் முருகா நீ என் நண்பன் ஒரு வாட்டி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டா வராது. அது இல்லை பாவனை பக்தி. அங்கேயே உட்காந்துக்கின்னு 24 மணி நேரம் முருகா நீ என் நண்பன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாவனை பக்தி. அந்த உறுதியோட இருக்கணும், உறுதியா இருக்கணும். உறுதியோட இல்ல, முடிவோட இருக்கணும். இருக்கணும். உறுதியோட இருக்குது இல்ல, முடிவோட இருக்கணும். நீ நானும் ஒண்ணுதான், கலக்கணும், நீ என் நண்பன் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது பாவனை பக்தி. ராதைக்கு இன்னைக்கு ஆண்டாள் கோவில்ல கட்டுற மாலை ஆண்டாள் சூடின உடனே திருப்பதிக்கு போகுது பிளைட்ல. ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் கொடி நீட்டு ஆண்டாள் போட்ட பிறகுதான் ஏழுமலையானுக்கு அந்த மாலை சாத்துவாங்க. அப்போ ஆண்டாள் சாதாரண ஒரு பொம்பளை தான். எப்படி அதுக்கு அந்த பக்தி கிடைச்சது? இறைவனை அது காதலனாவே நினைச்சிச்சு, கணவனாவே நினைச்சிச்சு. இது பாவனை பக்தி. வீட்டுக்காரனே காதல் நான் நினைக்க மாட்டேன், கணவன் நான் நினைக்க மாட்டாங்கல்ல, கட்டலே திணிக்கிறாங்க. அப்புறம் எங்க பாவனை பக்தி? அதுக்குதான் பதி பக்தி. நான் கனவு மேல பக்தியா வாழும். பதி எங்க, பக்தி எங்க இருக்குது? பதியும் பதியா நந்துகள்ல, பக்தியும் பக்தியா இல்லையே இப்போ உலகத்துல. கட்டியும் முட்டையும் இல்லை, அவன் கத்தியை திணிக்கிறான், இது தொடப்பு கட்டியை திணிக்குது. அதனால பாவனை பக்தி. ராதை கண்ணனை பாவனை பக்தி பண்ணுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு கடவுளும். அதனாலதான் பாம்பன் சாமி சொன்னாரு, கடவுள் வந்து இத்தனை தோற்றத்தில் இருக்கிறாரா, இத்தனை விதமாவா இருக்கிறாரு கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாருக்கு. சொன்ன இல்ல, கடவுள் ஒரு விதம்தான். ஆனா அவன் உன்னுடைய மனம் வேற வேற இல்லையா? அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அத்து நினைக்குது அது. அப்ப கடவுள் அங்க அதுவா ஆவறான். அதனால சொன்ன அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என்னருள் ஈசனான தெந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்க. பெருமாள் அவன் தான்டா, சிவமும் அவன் தான், சக்தியும் அதுதான், முருகனும் அதுதான். நான் சொல்றது முருகன் சொல்றேன், நீ சொல்றது சக்தின்னு சொல்ற, அவ்வளவுதான். பொருள் ஒரு பொருள், அது கடவுள், அவ்வளவுதான். கடவுள் கடவுள்னா நான் எதை கும்பிட்றேன் நீ எதை கும்பிட்றேன்னு தெரியாது. இப்ப 4 புள்ள பெற்றுட்டு 4க்கு ஒரே பேர் வச்சு கூப்பிட்டேன்னா எந்த புள்ளன்னு தெரியாதுல்ல. வேற வேற பேர் வைக்கிறதுல ஒரு ஒரு புள்ளிகளுக்கு. அது மாதிரி கடவுள் மனிதன் வேற வேற பேர் வச்சு கூப்பிட்டுங்கிறான். ஆனா கடவுள் ஒண்ணுதான். உலகத்துல கடவுள் ஒரு பொருள் தான், அது பேரொளி. அது அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்து நின்றது. அதனால்தான் சொன்னேன், கடவுள் என்றது கடந்து தேடு. எங்க போய் தேடுறது? உள் கடந்து தேடு என்று சொல்றாங்க. இது நடக்குமா? அது எல்லாத்தையும் கடந்து நின்றது. அது கடந்து தேடுறது இல்லை, கடந்து நின்றது. இன்பம் கிடையாது, அது துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. இது அத்தனையும் கடந்து நின்ற பொருள். அது அதை உனக்குள்ள வர வைக்கணும்னா நீ எல்லாத்தையும் கடந்து நிக்கணும். அதனால வள்ளுவர் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீ இறைவனை எப்பவும் இதயத்தில் சுமக்க கத்துக்கடா. ஊறுபட்ட ஆசை சுமந்த குப்பமோடு மாதிரி வச்சுங்கிறடா உன் இதயத்தை. அதை சுத்தப்படுத்துறா, இறைவன் முக்கார இடம் வைடாங்கண்ணா. சரி, இதுக்கு என்னப்பா அடையாளம்னா, அட பாவி, ராமனின் சீதையும் அனுமான் வச்சிருந்தான், அப்படி வைடான்னா. அனுமான் ஒரு உருவம் இல்லையா? சீதையை மீட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்ப பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்குது. பேர் என்ன? விபீஷணன். விபீஷணன் தானே? விபீஷணன் தானே? ராவணன் தம்பி விபீஷணன். அவன் என்ன பண்றான், இவனுக்கு விபீஷணனுக்கு ராவணன் இறந்த உடனே ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இலங்கையை. இவ்வளோ பெரிய உதவி செய்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு வரான். இதை பட்டாபிஷேகம் பண்ணது ராமர். அங்கே இலங்கையில் இருந்து துன்பத்தை அனுபவித்தது சீதை. இந்த துன்பத்தை அனுபவித்த சீதைக்கும் பட்டாபிஷேகம் பண்ண ராமருக்கும் பாலமாக இருந்தது அனுமன் இல்லையா? 3 பேர் தானே, வேற என்ன இருந்தால் சொல்லுது.
அப்போது ராமர்கிட்ட போய் அந்த பரிசை கொடுக்குறான். ராமர் சொல்கிறாரு, நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன், நீ இந்த பரிசை கொடுத்தீங்கன்னா நான் ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு வேணாம் அந்த பரிசு. சீதை அங்கே வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ சீதைக்கு எத்தனை போய் கொடுக்குறாங்க. சீதை சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் அங்கே அனுபவித்த துன்பத்துக்கு ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்த மாதிரி ஆகிடும், அதனால் எனக்கு வேணாம். நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி இங்கே வந்து ஒன்று சேர்றதுக்கு உதவியாக இருந்த அனுமனுக்கு கொடுங்க, அவன் தானே நினைச்சான் அப்படின்னு. அப்போ அனுமனுக்கு கொடுக்குறான். அனுமனுக்கு கொடுத்தா அந்த மணி வந்து கண்ணாடி மணி மாதிரி இருக்குது, அது ஒரு விலை உயர்ந்த மணி. அந்த கண்ணாடி மணியை பற்றி 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 பார்க்குறான். அப்போ விபீஷணன் கேட்குறான், என்னப்பா அதில் பரட்டி பார்க்குற? அதை பரட்டி பார்க்கறதில்ல, அதை ஒன்று ஒன்றே அவர் அறுத்துறான். இது என்ன இப்படி பண்ணுற, அதனுடைய விலை என்னான்னு தெரியும், உன் குரங்கு பூத்தியை காட்டுற, அது அவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக உங்களுக்கு கொடுக்குறேன் நான், அதை போய் இப்படி அறுத்து போடுறேன்னா அது எவ்வளோ விலை உயர்ந்ததாவது இருக்கட்டும், அதில் என் ராமருடைய உருவம் தெரியுதான்னு நான் பார்க்குறேன், எங்கேயுமே தெரியல, அதனால தெரியாதெல்லாம் அறுத்துறேன் அப்படின்னு. சரி, அந்த கண்ணாடி இதில் வந்து உன்னுடைய ராமரை தேடுறிய நீ, அப்போ உன் இதயத்தில் ராமர் இருக்கிறாரா, நீ பார்க்க போறியான்னு. ஆமாம், இதயத்தை பிளந்து காட்டுறான். ராமரும் சீதையும் இதயத்தில் உட்காந்துறாங்க. தெய்வ பக்தி அப்படி இருக்கணும்.